அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள்னால ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வருது. கண்டிப்பாக வருங்க. இப்போது அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்டால் நிறைய பேர்த்துக்கு கோபம் தன்னால் மூக்குக்கு மேலே வருதில்ல. அப்போ அறிவு இருக்கான்னு கேட்குற ஒரு வார்த்தை உள்ளே போய் உங்களை எத்தனை இது பண்ணுது. அதே மாதிரி தான் அந்த அறிவிருக்கான்னு கேட்கறதுனால ஏற்பட்ட கொலைகள் எத்தனையோ இருக்குது, ஏற்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது, குடும்ப விலகல்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த இடத்துல வலியும் வேதனையும் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் இதை உணர முடியும். உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, ஒரு மனைவி தான் நினைத்தது மாதிரியே தான் எப்படி எந்த ஸ்பீடில் செய்கிறோமோ அதே மாதிரி தன் கணவனோ தன் குழந்தைகளோ தன் பெற்றோர்களோ இல்லை மாமியார் மாமனாரோ செய்யணும்னு நினைக்கிறப்போ அந்த ஸ்பீடு அங்கே இல்லை. அவங்க ஒரு சோம்பலாக இருக்காங்க. அதாவது ஒரு ஹீட்ரு போடுறோம், இல்லை ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர்றோம், சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி செயல் நம்ம போனோடனே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி அவங்க போனோடனே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான எண்ணம். இந்த உணர்ச்சி சார்ந்தது ஏன் வருது அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் இவங்க இத்தனை வருஷம், அதாவது ஒரு 40 வயது இருக்கலாம், 35 வயது கூட இருக்கலாம். இந்த ஏஜ் வரைக்கும் இவங்க ஒரு வேகமாகவே ஒரு வியாபாரமாகவோ விறுவிறுவிறுனா நான் நினச்சது உடனே செய்யணும், எனக்கு இது உடனே வேணும் உடனே வேணும் அப்படின்னா பெற்றோர்கள்கிட்டையும் டார்ச்சர் பண்ணி தான் இவங்க அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. இப்போ இந்த சூழல் தான் இங்கேயும் கன்வெர்ட் ஆகிட்டு தான் நினைத்தது மாதிரியே என் குழந்தைங்கிட்ட பேசலை, நான் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், நான் இப்படியெல்லாம் கனவு கண்டேன், எனக்கு ஒரு ஃபங்க்ஷனு ஒரு விசேஷம் அப்படின்னா என் குழந்தை கூப்பிட்டு நீ இப்படி பேசும்னு நான் நினச்சேன், ஆனால் இதுக்கு மாற்றமாக இருக்குது, அப்போ என்னால் இது தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய மூச்சு இறைக்கிற மாதிரி அவளுக்கு பிரச்சனைகள் வருது. வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது, பாத்ரூம் போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறது வயிறு உப்புசம் ஆயிடுது. இப்போ டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு லைட்டாக இந்த டேப்லெட் எடுத்துட்டா போதும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இதை நினச்சி 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 இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினச்சி இவங்க வேதனைப்படுறாங்க பாருங்க. இதுதாங்க உணர்ச்சி சார்ந்த ஒரு நோய்னு சொல்கிறோம். இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கலைன்னா இது உடல் ரீதியாக கன்வெர்ட் ஆகிட்டு தான் உங்களை செயல் இழக்க செய்யுது. இதை சரி செய்யறதுக்கு தான் உளவியல் சார்ந்த ஆலோசனைகள் நாங்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக கொடுத்துக்கிட்டு வரோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்.